இன்றைக்கி வந்து மக்னி கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம், 5 பல்லு பெரிய பூண்டு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், சால்ட், சீரகம் போட்டுக்கலாம், முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் சின்ன தளவு பட்டை போட்டு இப்போ இதை பாயில் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தயிர், சால்ட், காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா, இது கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், கஸ்தூரி மெத்தி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் இதை அப்படியே மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். 2 ஸ்பூன் ஆயில். மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கனை ஒரு ஹாஃப் டவுன் தவாவில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ண தக்காளி முந்திரியை ப்ரௌன் ஆனியன் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம், ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு, ஒரு பெரிய தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரா தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணி கொதி வந்த உடனே ஹாஃப் டன் குக் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். சுவையான மக்னி கிரேவி ரெடி.